அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு இரவின் இருளை வென்ற ஒளி. சென்னையின் ஒரு சிறிய குடிசை பகுதியில் கவிதா என்ற 16 வயது பெண் தன் தாய், தந்தை மற்றும் 2 சகோதரர்களுடன் வாழ்ந்து வந்தாள். அவர்களது வீடு ஒரு சிறிய ஒற்றை குடிசை. கவிதாவின் தந்தை ஒரு ரிக்ஷா ஓட்டுநர், தாய் துணி துவைக்கும் வேலை செய்து வந்தார். கவிதாவுக்கு படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவள் இரவு பள்ளியில் படித்து வந்தாள். ஏனென்றால் பகலில் தன் தாய்க்கு உதவி செய்ய வேண்டி இருந்தது. அவளுடைய கனவு பொறியியலாளராக வருவது. ஆனால் அவளது சுற்றத்தில் சிலர் சொன்னார்கள், பெண் குழந்தைக்கு இவ்வளவு படிப்பு எதற்கு? வீட்டு வேலைகளை கற்றுக்கொள். ஆனால் கவிதாவின் தமிழ் ஆசிரியர் ஒருவர் அவளிடம் சொன்னார், கவிதா, உன் கனவுகளுக்கு முன் எந்த தடையும் நிற்கக்கூடாது, உன்னால் முடியும் என்றார். அன்று முதல் கவிதா இரவு நேரங்களில் தன் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினாள். வீட்டு வேலைகள், துணி துவைத்தல், சகோதரர்களை கவனித்தல் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இரவு 10 மணி வரை படிப்பாள். சில நாட்கள் மின்விளக்கு இல்லாமல் தெருவிளக்கின் ஒளியில் புத்தகங்களை படிப்பாள். 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்தில் முதல் 10 இடத்தில் ஒன்றாக வந்தாள். இதைத் தொடர்ந்து ஒரு நல்ல கல்லூரியில் இலவச கல்வி உதவித்தொகை பெற்று கணினி பொறியியல் படித்தாள். இன்று கவிதா ஒரு சிறந்த மென்பொருள் பொறியாளராக உள்ளார். அவர் தன் சமூகத்தின் பெண்களின் கல்விக்கான பல தன்னார்வ நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறார். அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் சோதனைகள் வரும், ஆனால் உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து போராடு. ஒரு நாள் நீயே உன் கனவுகளின் வெற்றியாளராக இருப்பாய். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கங்கள். நன்றி. This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.